أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹஜ், குர்பான் இந்த இரண்டு அமல்களையும் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் முழுமையாக தெரிய வரும். இந்த அமல்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்களை முதலில் பாருங்கள். ஹஜ், ஹஜ் என்றால் என்னவென்று யாரிடத்திலாவது கேட்டால் புனித யாத்திரை, அல்லாஹினுடைய இல்லத்தை தரிசனம் செய்ய செல்வதாகும், கஅபாவை என்று கூறுவார்கள். ஆனால் இது புழக்க அர்த்தம், நேரடியான அகராதி பொருள். ஹஜ் என்றால், ஹாஜி என்றால் தேவை உடையவர், நாடக்கூடியவர் என்று பொருள். அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் பறைசாற்ற விரும்புகின்றான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் மாத்திரமல்ல, ஜின்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரினமும் அல்லாஹினுடைய தேவையோடு தான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இதில் மனிதன் ஒருபோதும் அல்லாஹினுடைய தேவை நமக்கு இல்லை என்ற பெருமை வந்துவிடக் கூடாது என்ற இந்த மமதையை அடக்குவதற்காகத்தான் மிகப்பெரிய அமலாக ஹஜ் என்ற அமலை மனிதர்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். நீங்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தேவை உடையவர்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். என் தேவை இல்லாமல் நீங்கள் எப்போதும் எங்கும் எந்த நொடியிலும் இருக்க முடியாது, இருக்க போவதில்லை என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் உணர வேண்டும் என்பதை ஹஜ், நாடுதல், ஹாஜி, தேவை உடையவர் என்று அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இதே போன்று குர்பானி என்று சொன்னால் ஒரு பலிப்பிராணியை பலி கொடுத்தல் என்று புழக்க பாஷையில் அர்த்தத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். உண்மையில் அகராதி பொருள் குர்பானி, குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த அமலுக்கு குர்பான் என்று பெயர் வைக்கப்பட்டதின் நோக்கம், ஒரு அடியான் அல்லாஹின் பக்கம் நெருங்க நினைக்கின்றார். எதை கொண்டு? அமல்களை கொண்டு, அல்லாஹுக்கு பிடித்தமான செயல்களை கொண்டு, நன்மை செய்வதை கொண்டு அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்காக நினைக்கின்றார். இப்படிப்பட்ட அமல்களில் உயர்ந்த அமலான ஒன்றுதான் குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த அமல். அல்லாஹின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமல் என்று அந்த அமலுக்கே பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தாலா 3 குழுக்களாக பிரிப்பான். ஒரு குழுவை நரகவாதியாக பிரிப்பான், 2 குழுக்களை சொர்க்கவாசிகளாக அல்லாஹு தாலா ஆக்குவான். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா என்று சூரத்துல் வாக்கிஆ சொல்லி காட்டுகின்றது. இந்த சொர்க்கவாசிகளுடைய 2 குழுக்களில் ஒரு சாராரை வலப்பக்கத்தார்கள் என்று சொல்கின்றது. அதை விடவும் உயர்வான கிரேடுகளில் உலாஇகல் முகர்ரபூன், அல்லாஹிற்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கின்றது. அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாகுதல் என்று சொல்லக்கூடிய இந்த கிரேடு உண்மையில் இதுதான் உயர்வான கிரேடு. இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹிற்கு நெருக்கமாகுதல் என்ற கிரேடிலே குர்ஆனில் நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த அமல் குர்பான் என்று சொல்வதனுடைய நோக்கம், அதனுடைய பொருள் அல்லாஹின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கப் போகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னதாகவே இந்த 2 பெரும் அமல்களும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எப்போது முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினானோ அங்கிருந்தே இது தொடர்ந்து இருக்கின்றது, இது தொடங்கி இருக்கின்றது என்பதையும் குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகின்றது. இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக, அல்லாஹை வணங்குவதற்காக, அல்லாஹை நினைப்பதற்காக முதலாக கட்டப்பட்ட இறை இல்லம் கஅபா என்று சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை நாம் பார்க்கிறோம். கஅபா எங்கு அமைய பெற வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்த இடம், இந்த இடத்தில்தான் நீங்கள் கஅபாவை கட்ட வேண்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டி தந்த இடம்தான் கஅபா. இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய இடம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை அந்த கஅபா அங்கு இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இடத்தை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கின்றான். கஅபாவை
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக கட்டினார்கள் என்பதை குர்ஆனிலிருந்து நாம் பார்க்கிறோம். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்பதிலிருந்து அது பிரபல்யம் அடைகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்களை நினைவு கூறும் போது அவர்கள் செய்த அமல்களான குர்பானி என்று சொல்லக்கூடிய இந்த பெரிய அமலை கொண்டுதான் குர்ஆன் அவர்களையே நினைவு கூறுகின்றது. ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று குர்ஆன் பேசுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டினார்கள் என்பதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களுடைய 2 மகன்களுடைய நினைவு கூறல் குர்பானியை பற்றித்தான் குர்ஆன் நினைவு கூறுகின்றது என்பதிலிருந்து இந்த 2 அமல்களும் எந்த மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ அங்கிருந்தே இந்த 2 அமல்களும் நினைவு கூறியிருக்கின்றது. இஸ்லாம் வரலாற்று ரீதியாக ஆரம்ப நாளில் இருந்து இருக்கின்றது என்பதற்கு சான்றாக இதை நாம் ஆதாரமாக கொள்ளலாம். எனவே இந்த 2 பெரு அமல்களும் துல்ஹஜ் மாதத்திலே அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் வசதியை தந்திருக்கின்றானோ அவர்கள் செய்ய போகின்றார்கள் இன்ஷா அல்லாஹ். குர்பான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு புழக்கத்தில் அர்த்தத்தை நீங்கள் தேடினால் தியாகம் செய்தல், அர்ப்பணித்தல் என்பது போன்ற பொருள்கள் ஆடு அறுத்தலுக்கு மட்டும் இல்லை, ஆடு அறுக்காத மற்ற அமல்களுக்கும் குர்பானி என்று நம்மால் கூற முடியும். உதாரணமாக ஒருவர் தொழுகிறார், ஃபஜ்ருடைய தொழுகை அவர் எழக்கூடிய நேரத்தில் அவருக்கு சிரமம் ஏற்படுகின்றது, அவருடைய தூக்கத்தை விட்டு கலைவதற்கு அவருக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது. இருந்தாலும் அந்த தூக்கத்தை கலைத்து போர்வையை அகற்றிவிட்டு உது செய்துவிட்டு அல்லாஹுக்காக எழுந்து தொழ வேண்டும், அல்லாஹ் இந்த நேரத்தில் உறங்குவதை ஹராமாக்கி இருக்கின்றான் என்று யார் பள்ளியின் பக்கம் விரைந்து வருகின்றாரோ இவர் அல்லாஹுக்காக தனக்கு பிடித்தமான தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறார், அதாவது தூக்கத்தை குர்பானி கொடுத்திருக்கின்றார். இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அந்த அமலை அல்லாஹுக்காக அல்லாஹினுடைய நெருக்கத்திற்காக செய்யக்கூடிய எல்லாவற்றுக்கும் குர்பானி, அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாகுதல், தியாகத்திற்காக செய்தல், தியாகம் செய்தல், அர்ப்பணித்தல் என்ற பொருளை அது கொண்டு வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தாலா ஹஜ்ஜு பெருநாள் அன்று ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்களிலும் யௌமுன் நஹருடைய 4 நாட்கள் மொத்தமாக இந்த 4 நாட்களில் நீங்களாக வளர்த்து ஆளாக்கி நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் இதை அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமலாக அல்லாஹ் அதை பார்க்கின்றான் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது.